போன எடுறா. ஹலோ தேவகி, நான் பானு பேசுறேன். பானுமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. தேவகிட்ட பேசணும், கூப்பிடுங்க. ஏன் உங்க மருமக அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டாமா. வீட்டுக்கு வந்து விவரத்தை சொல்றேன். முதல்ல தேவகிட்ட போனை கொடுங்க. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஊர்ல வேற ஐஏஎஸ் மாப்பிளையே கிடைக்காம போயிருவாங்களோ? அம்மா, இதெல்லாம் பேசுற நேரமா இது? தேவகிட்ட போனை கொடுமா. சரி சரி, கூப்பிடுறேன், இருங்க. கீதா, கீதா. அத்தை, உங்க அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. கூப்பிடு. அம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்ன நீ? உங்க அண்ணன் போன்ல வெயிட் பண்றாரு, ஏதோ பேசணுமா? சொல்லுங்க. என்ன தேவகி, உன் பையன் இப்படி பண்ணிட்டான்? என்னென்ன பண்ணா? மீட்டிங் முடிஞ்சதும் சொல்லாம கொள்ளாம அவன் பாட்டியே கிளம்பி போயிட்டான். எங்கடான்னு டிரைவர் கிட்ட கேட்டா ஆட்டோ பிடிச்சிட்டு வெளியே போயிட்டானா. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எல்லார்கிட்டையும் என் மருமக ஐஏஎஸ் வாயிலே பேசிட்டு இருக்கேன். என் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி பண்ணிட்டான். மத்த எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல, வீட்டுக்கு வந்ததும் நான் அதை பத்தி அவன்கிட்ட பேசுறேன்னு. அவன் எப்படி வருவான்? அவன் எங்க போயிருக்கான் தெரியுமா உனக்கு? திருமலிசைக்கு. அதான் அந்த மாதவி தேடிட்டு போயிருக்கான். அண்ணே. ஆமா, வேற எதுக்கு அங்க போறான்? அந்த மாதவி பார்க்க தான் போயிருக்கான். இந்த பாரு, நீ எப்படியாவது அவனை கூப்பிட வழிய பாரு. போன போடு. நான் போட்டோமா, எங்கேஜ்டா இருக்கு. அப்படியே ரிங் ஆனாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுனே புரியலையே. என்ன இந்த பாரு தேவகி, உன் பையனுக்கு போன் பண்ணி எதையாவது சொல்லு. அவன் எப்படியாவது உடனே வீட்டுக்கு கூப்பிடு. இந்த பாரு, கடைசியா சொல்றேன், மாதவி அவன் பார்த்தான்னா அவ்வளவுதான், எல்லாமே பிரச்சனை ஆயிடும். புரியுதுண்ணே. லேட் பண்ணாதம்மா. போனை கட் பண்ணிட்டு உடனே அவனுக்கு போன் பண்ணு. இல்லண்ணே, லேட் பண்ண மாட்டேன். நான் உடனே போன் பண்றேன். அம்மா, என்னம்மா பிரச்சனை? உங்க அண்ணன் மாதவியை தேடி போயிருக்காங்க. அவனை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு அண்ணன் போன்ல சொன்னாரு. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்தை இப்படியே வளர விடுறது நல்லதுக்கு இல்ல. நாம எடுத்திருக்கிற முடிவு இதுதான்னு உங்க பையன் கிட்ட தெளிவா பேசி இருக்கணும். நானும் உங்க அண்ணன் கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவரு கேக்குற மாதிரி தெரியல. இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இப்பவே உடனடியா எல்லா விஷயத்தையும் போன்ல உங்க பையன் கிட்ட சொல்லிடுங்க. இல்லன்னா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா இதனால பாதிக்கப்பட போறது என் பொண்ணோட வாழ்க்கை. அம்மா, நீ முதல்ல போனை போடு உங்க அண்ணனுக்கு. சீக்கிரம் போடு. எங்கேஜ்டா இருக்குமா? கிடைக்கலையா? திரும்ப போடு. இப்படி பண்ணிட்டானே. எங்க ஆகுதா? லைன் போகுதா? லைன் போகல.
கொண்டா, நான் ட்ரை பண்றேன். என்னம்மா? ஐயோ, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ அம்மா, நீ டென்ஷன் ஆகாத. இரு, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதாமா வருது. எதுக்குடி அவன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஐயோ, என்னம்மா பண்றது? போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. அம்மா, தலைய சுத்துது. உட்காரு வா. ஐயோ, உட்காருமா. என்னால முடியல. ஐயோ, அம்மா, ஒண்ணும் ஆகாதம்மா. உன்னை மனைவியை அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒண்ணும் ஆகாதம்மா. ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுடி. ரிலாக்ஸ் ஆயிருமா. அம்மா, நம்ம வேணா மாதவி வீட்டுக்கு போலாமா? வேணாடி. அம்மா, ஏமா யோசிக்கிற? வாமா போலாம். இல்லனா அண்ணன் மாதவியை மீட் பண்ணிடுவாரு. இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? அத மாதவி கிட்ட நான் அந்த அளவுக்கு பேசி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மனோ நேர்ல போய் நின்னா கூட அவ பேச மாட்டா. அடுத்து வர ரைட் திரும்புங்க. அடுத்து லெஃப்ட் திரும்புங்க. ஆமா சார், மாதவி என் கூட பிறந்த தங்கச்சி தான். அவ ஃப்ரெண்டு வீடு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே கிடைக்கல சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்காம தேட முடியாதா சார்? டிடெக்டிவ் ஏஜென்சியா? சரி சார், நீங்க சொல்லுங்க சார், நான் அந்த அட்ரஸ்ல போய் பார்க்கறேன். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க சார். சரிங்க சார், எப்படியாவது என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராமகிருஷ்ணன்,
என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. என்னம்மா எங்க என்ன கேக்குறீங்க? ஏர்போர்ட்டுக்கு உன்னை பாக்குறதுக்கு ஆசை ஆசையா ஓடி வந்தாலே மாதவி, அவ எங்கன்னு கேக்குறாங்க. மாதவி ஏர்போர்ட்டுக்கு வந்தாளா? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க போன் பண்ணி வச்சதும் கிளம்பி போனவதான் இரு வீட்டுக்கு கூட வரல. நீங்க உங்க மாமா பொண்ணை கட்டுங்க, இல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க பொண்ணு எங்களுக்கு உயிரோட திருப்பி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். ராமகிருஷ்ணன், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. வெளியில போடா நாயே, போடா. என்னடா உயிரோட இருக்கமா இல்ல செத்து போயிட்டோமான்னு பார்க்க வந்தியா? நீயும் உன் அம்மா தங்கச்சிங்க மாதிரி ஆளுங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் நாங்க சாக மாட்டோம்டா, நாங்க சாக மாட்டோம்டா. என்ன சொல்றீங்க? ஏண்டா உங்க அம்மா உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லலையா? என் தங்கச்சி மாதவி ஒதுக்கி வச்சுட்டு அந்த வாழந்தா பொண்ண உனக்கு கட்டி வைக்க போற விஷயத்தை உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? என்ன சொல்றீங்க? தெரியாது? என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு தெரியாது? என் தங்கச்சி உங்க அம்மா அசிங்கப்படுறது தெரியாது? எங்க அம்மா ரோட்ல பார்த்து உங்க தங்கச்சி திட்டுறது தெரியாது? நியாயம் கேட்க வந்த என்ன உங்க மாமா வாழ வந்தா அடிச்சு வரட்டானே, அந்த விஷயம் உனக்கு தெரியாது? நீ போன் பண்ண உடனே என் தங்கச்சி மாதவி உன்னை பார்க்க ஏற்பாடு வந்தாலே இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வரலடா, எங்கடா போனாவ? சார், சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது? சரி, இப்போ நீ எங்கடா தங்கியிருக்க? எங்கடா தங்கியிருக்க? மாமா வீட்ல. உன் மாமா உனக்கு எப்போ இருந்து தெரியும்? எப்போ இருந்து தெரியும்? நேத்துல இருந்து தான் உன் மாமா பத்தி உனக்கு தெரியும். நேரா வந்து மாமா வீட்டுக்கு போய் கூத்தடிச்சு நீ கட்டிக்க போற மாதவி இன்னைக்குதான் ஞாபகம் வந்ததா? நேத்தெல்லாம் உன் மாதவி ஞாபகம் வரலையா? நான் போன் ட்ரை பண்ணி தெரியும்டா, தெரியும்டா நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு. நடந்த நிச்சயதார்த்தம் வச்சு நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு இப்போ ஒரு டிராமா போட்டு வந்திருக்கேன், அப்படிதானே? ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க. பேசாத, எதுவுமே பேசாம இங்க இருந்து போயிடு. போயிடு, கை வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடு. போன் சொல்றல. நீ சும்மா போடா, வெளில போடா, வெளில போடா. நீ போ. என் மாதவியை பத்தி தெரியாம நான் போக மாட்டேன். என்னடா என்ன நடிக்கிறியா? நாங்களே மாதவி எங்க காணோம்னு தேடிட்டு இருக்கோம், நீ இங்க வந்து தேடுறியா? உங்க மாமா வாழ வந்தா அவன்கிட்ட போய் கேளுடா, அவன் தான் எங்க மாதவி இதை பண்ணிருக்கான். போடா, அவனை போய் கேளுடா. உன்னை போய் ஒரு ஜென்டில்மேன் நினைச்ச பாரு. அவங்கிட்ட என்னடா பேச்ச? மரியாதையா சொல்றேன், போயிடு. நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடு, இல்லன்னா நான் உன்னை கொன்னு போட்டுடுவேன். என்ன நடக்குதுமா இங்க? நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சு? தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன சார் வந்துட்டா மாதவி பாக்குறதுக்கு பெருசா? இந்த பக்கம் வந்த கொண்டு போட. போடா, போடா. சாக்கா. நீ போகல.